திடீர் என செத்து விழுந்த காகங்களும் பறவை காய்ச்சல் பீதியால் ஒரு பக்கம் மக்கள் இருக்க சிக்கன் சாப்பிடலாமா, முட்டை விலை குறையுமா என இணையத்தில் விவாதமும் கிளம்பியிருக்கிறது. என்னது பறவை காய்ச்சல் சென்னையில் பரவிட்டு இருக்கா? அதனால் நம்ம ஆஃப் பாயில் சாப்பிடக்கூடாது, சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு மக்கள் பீதி அடைஞ்சிட்டு இருக்காங்க. என்னதான் அடுத்தது பண்ணுறது அப்படின்னு மக்கள் மனசு நிறைய கேள்வி இருக்குது. அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துடலாம் வாங்க. சென்னையில் நடந்த விஷயம் என்னங்க, திடீர்னு ஒரு 1500 காகங்கள் அப்படியே ரோட்டில் இறந்து கிடந்திருக்கு. ஏன் திடீர்னு ஒரே டைமில் காகங்கள் இறந்து கிடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டினரி துறை அதை லேபுக்கு அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் H5N1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு சொல்ல வகையான வைரஸ். இது ஒன்றும் புது வைரஸ் ஒன்றும் கிடையாது. அதாவது நார்மலாகவே நமக்கு நிறைய விதமான வைரல் ஃப்ளூ காய்ச்சல் சீசனெல்லாம் எல்லா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வரது தான். அதில் ஒரு கொஞ்சம் தீவிரத்தன்மை அதிகமுள்ள ஒரு வைரஸ் இருக்கிறதா அதில் தொற்று தெரிய வந்திருக்கு. இது இங்கே இல்லைங்க, கடந்த சில வருடங்களாகவே உலகம் முழுதாக யூஎஸில் மற்ற இடங்களில் இந்த வகையான H5N1 வைரஸ் பறவைகளுக்குள்ளே பரவிட்டுருக்க தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது பறவைகளுக்குள்ளே மட்டும் பரவுறது கிடையாதுங்க. பறவைகள் அப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் டெய்ரி கவுஸ், அதாவது நமக்கு பால் கொடுக்கக்கூடிய மாடு, அதுலேயும் பரவுது. ஸோ பொதுவாக மக்கள் நினைக்கிற மாதிரி பறவை காய்ச்சல் அது பிராய்லர் கோழியில் மட்டும் பரவும், முட்டையில் மட்டும் பரவும் இல்லை. பால் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு பசுக்களுக்கும் அதுவும் பரவலாம். இதனால் மனிதனுக்கு என்ன பாதிப்பு? இது வரைக்கும் யூஎஸ்ல ஏதோ ஒரே ஒரு டிரான்ஸ்மிஷன் தான் இந்த வைரஸ் பரவி இருக்கு. ஏன்னா வைரஸ் மிருகங்களை பாதிக்கிற மாதிரி இருக்கும். அது மியூட்டேஷனாகி உருமாறினா தான் மனிதனை பாதிக்கக்கூடிய தன்மை வரும். இது வரைக்கும் பெரிதாக டிரான்ஸ்மிஷன் இல்லை. ஸோ இந்த மிருகங்களோட க்ளோஸாக வேலை பார்க்குறவங்களுக்கு சம்டைம்ஸ் ரேராக டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கு. அதுலேயும் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, அப்படியே ஒரு மனிதருக்கு வந்தாலும் அது அந்த மனிதர்லேருந்து இன்னொரு மனிதர், நம்ம சாதா சளி காய்ச்சல் பரவுற மாதிரி ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் இது வரைக்கும் இந்த வைரஸில் டாக்குமெண்ட் ஆகலை. அதனால் இது பயங்கரமாக கோவிட் மாதிரி அப்படியே வவ்வால்லேருந்து மனுஷனுக்கு உலகம் முழுசாக பரவன மாதிரி பயங்கரமாக பரவிடும்னு பயப்பட தேவையில்லை. ரெண்டாவது, மக்கள் மனசில் இருக்கிற கேள்வி, சிக்கன் சாப்பிட்லாமா, முட்டை சாப்பிட்லாமா? தியரிட்டிக்கலாக சமைத்த ஒரு சிக்கனோ அல்லது சமைச்ச ஒரு முட்டையோ அல்லது காய்ச்சிய பாலை நம்ம குடிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வைரஸ் டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பேர்ட் ஃப்ளூலாம் கோழிகளுக்கு பரவனா அப்படியே கோழி பண்ணையில் இருக்கிற அனைத்து கோழிகளும் அப்படியே கடன்னு இறந்துருமா. நீங்கள் உயிரோடு ஒரு கோழியை உங்கள் பக்கத்து கோழி கடையில் பார்க்குறீங்க, அதை வெட்டி சாப்பிட்றீங்க அப்படின்னாவே அது ஆரோக்கியமாக தான் இந்த கோழி இருக்குதுன்னு அர்த்தம். சென்னையில் பரவல் இருக்குது, வேறு இந்த கோழி வளர்க்குற இடங்கள்லையோ அங்கெல்லாம் ஒன்றும் பரவல் இருக்கிற மாதிரி எதுவும் நியூஸ் எதுவும் இல்லை. ஸோ ரொம்ப பீதி அடைய தேவையில்லை. ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் இருந்தால் கட்டாயம் சுகாதாரத்துறையிலேருந்து உங்களுக்கு அறிவுரை கட்டாயம் வரும். அன்னெசரி பீதி பதட்டம் தேவையில்லை.